சரி, ஓகே ராமா, இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாலிட்டியில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எளிமையாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் பாலிட்டியில் என்னென்ன கீ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு நடந்த எக்ஸாமு. இப்போ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அது குறிப்பாக பார்ட் ஏல இருந்திருக்கும். ஓகே, பாலிட்டி கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ கரெக்டாக நம்ம இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி விதிகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 309. ஆர்டிகல் 309 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நியமனங்கள் மற்றும் நிபந்தனைகளை பத்தி சொல்லுது. நியமனங்கள் மற்றும் நிபந்தனைகளை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 309. இந்த 309 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா மத்திய மற்றும் மாநில பணியாளர், ஓகேவா, இவங்களுக்கான அந்த விதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குது. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு எந்த அம்சத்திற்கு குறைந்தது பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. புதிய வழிகாட்டுதல் கொள்கைன்னு இருக்கு இல்லையா, இந்த புதிய வழிகாட்டுதல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மை இருக்கணும். சிறப்பு பெரும்பான்மை இருக்கணும். இங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல், சிறப்பு பெரும்பான்மையோடு மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப இது எதுக்குள்ள வரும் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மைக்குள்ள வரும். அடுத்தது அடிப்படை உரிமைகளை நீக்குதல். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை இருந்தா போதும், மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் அப்படின்றது இங்க தேவையில்லை. ஆனா உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை திருத்தினாலும் மாநிலங்களின் அதிகாரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மையோடு மாநிலங்களின் ஒப்புதலும் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா தேவைப்படும். ஓகேவா, அப்ப பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் அப்படின்றது இங்க தேவைப்படும். நம்ம ஆர்டிகல் 368 அடிப்படையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா எளிய பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மையோட மாநிலங்களின் ஒப்புதல் அப்படின்றத பார்த்திருப்போம். குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது விஷயம் தான் சிறப்பு பெரும்பான்மையோட மாநிலங்களின் ஒப்புதல். அதுல என்னென்ன நம்ம பண்ணும்போது சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. சிறப்பு பெரும்பான்மை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் சிறப்பு பெரும்பான்மையே போதும். ஆனா உச்ச நீதிமன்ற அதிகாரத்தை திருத்தினாலும் மாநிலங்களின் அதிகாரங்கள்ல மாற்றம் ஏற்படுத்தினாலும் நமக்கு சிறப்பு பெரும்பான்மையோட மாநிலங்களின் ஒப்புதலும் தேவை. அப்ப பாருங்க, டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையில் இருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பார்? ஓகேவா, யாருக்கிட்ட கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநரிடம் கொடுப்பார். பதவி விலகல் கடிதத்தை ஆளுநர்கிட்ட என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அடுத்து பாருங்க, ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது. இங்க பாருங்க, the main function of Rajya Sabha is to implement the law. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம்னா இது கரெக்டா புரியும். அதாவது சட்டங்களை வந்து செயல்படுத்துறது தான் அப்படின்றத சொல்றாங்க. இம்ப்ளிமெண்ட் தி லா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா. பாருங்க, லோக்சபா அதுக்கப்புறம் ராஜ்யசபா, இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா சட்டங்களை இயற்றுவது மட்டும்தான் இதோடைய ஒர்க். அப்ப யாரு சட்டங்களை செயல்படுத்துவா அப்படின்னா நிர்வாகம் தான் சட்டங்களை செயல்படுத்தும். லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா நிர்வாகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்ப பாருங்க, ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடு சட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு இருக்குதா. அப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றுவது கிடையாது, எப்போதும் இல்லை. ஓகேவா, அதாவது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் தி லா அப்படின்னு இருக்கும். அதாவது சட்டங்களை வந்து செயல்படுத்துறது அப்படின்றத அதோடைய பொருள் சொல்றாங்க. இப்ப நீங்க லோக்சபா ராஜ்யசபாவுடைய பணி என்ன அப்படின்னா சட்டங்களை உருவாக்குவது மட்டும்தான் அதோடைய பணி. அப்ப யாருதான் வந்து பண்ணுவா அப்படின்னா நிர்வாகத்துறை தான் என்ன பண்ணும், இந்த சட்டங்களை செயல்படுத்தும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் இருப்பார். அப்படியா?
அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை, ஓகேவா, அமைச்சரவையுடைய நம்பிக்கை பெற்று இருக்கணும், சட்டமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெற்று இருக்கணும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதலமைச்சரா தொடரலாம். ஆளுநருடைய நம்பிக்கை பெற்று இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பெரும்பான்மையா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சி வின் பண்ணுதோ அதுல ஒரு உறுப்பினரை ஆளுநர் என்ன பண்ணணும், முதலமைச்சரா நியமிக்கணும். அவருடைய விருப்ப உரிமை எப்ப செயல்படுத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி இல்லாத போது அவருடைய விருப்ப உரிமை செயல்படுத்தலாம். ஆனா இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நன்மதிப்பு, அவருடைய நன்மதிப்பை இவர் பெற்றிருக்கும் வரைதான் பதவியில் இருப்பார் அப்படின்றது வந்து தவறானது. அவர் அமைச்சரவையுடைய நன்மதிப்பையும் சட்டமன்றத்தினுடைய நன்மதிப்பையும் பெற்று இருக்கணும். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அப்ப இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்ப கூற்று தப்பு, காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரி. அப்போ ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து பாத்தீங்கன்னா சரி. இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். ஆர்டிகல் 340 பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படும். அதுல இந்த ஆணையம் தனது அறிக்கையை எப்ப சமர்ப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 1980 இந்த ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. அடுத்து பாருங்க, அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு ஆணையம் பரிந்துரை செய்தது. செய்யவில்லைன்னு இருக்கு இல்லையா, அது வந்து தவறு. செய்தது அப்படின்றதான் கரெக்ட். அப்ப பாருங்க, இதுல எது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, பிபி மண்டல் அது மட்டும் தான் கரெக்ட். 80 வந்து அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் விபி சிங் அரசாங்கம் அதை என்ன பண்ணிருப்பாங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் இதுல இருக்கும். அடுத்து பாருங்க, வரதட்சணை தடை சட்டம் 1961 வரதட்சணையின் தீமைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று இந்தியாவில் எந்த குழு அறிக்கை அளித்தது? ரொம்ப முக்கியங்க. பெண்கள் நிலை குறித்த குழு. பெண்கள் நிலை குறித்து 1974 ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமத்துவத்தை நோக்கி அப்படின்ற தலைப்புல ஒரு தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப அந்த அறிக்கை வெளிவரும்போது என்ன சொல்லுது அப்படின்னா 1961 வரதட்சணை தடை சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதட்சணை தீமைகளை வந்து கட்டுப்படுத்த தவறிடுச்சு, அது இன்னமும் வந்து சமூகத்துக்குள்ள ஊடுருவி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்ப பெண்களின் நிலை குறித்த குழு 1974 அவங்க என்ன பேஸ்ல வந்து அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமத்துவத்தை நோக்கி அப்படின்றதுல. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 178 ஆர்டிகல் 178 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களை பற்றி கூறக்கூடியது. சட்டப்பிரிவு 178. அப்ப 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ. அடுத்து சட்டப்பிரிவு 180 ஒரு சபாநாயகரின் பணியை செய்வதற்கான துணை சபாநாயகருடைய அதிகாரம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. ஓகேவா. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 182 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பத்தி சொல்லக்கூடியது. சட்டப்பிரிவு 184 சட்டமன்ற மேலவையின் தலைவராக செயல்படுவதற்கான துணைத் தலைவருடைய அதிகாரம் பத்தி சொல்லக்கூடியது. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சி தான் உங்களுக்கு ஆன்சர். 2143. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். மாநில நிதியினால் முழுமையாக வழங்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனைகள் வழங்கப்படலாம். ஓகேவா, இப்ப இது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து, ஒரு அரசு அனைத்து மதங்கள் மீதும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஓகே, அதுவும் கரெக்ட். அப்ப இங்க பாருங்க, கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. மேலும் காரணம் ஆர் கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை. ஓகேவா. அப்போ ஒரு அரசு அனைத்து மதங்கள் மீதும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். மாநில நிதியினால், ஓகேவா, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடியது. அப்ப அங்க வழங்கப்படக்கூடிய எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனை வழங்கப்படலாம். ஓகே, அது கரெக்ட். அடுத்து பாருங்க, ஓகே, அரைகுறை கூட்டாட்சின்னு யார் சொன்னா அப்படின்னா கேசிவியர் சொல்லுவாரு. இந்தியா என்ன மாதிரியான கூட்டாட்சி முறை அப்படின்னா அரைகுறை கூட்டாட்சின்னு சொன்னவர் யாருன்னா கேசிவியர். பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவங்க வந்து பாத்தீங்கன்னா மோரிஸ் ஜான்ஸ். ஓகேவா, மோரிஸ் ஜான்ஸ். அப்ப சிஆர் தாசன் இருக்கு, இது தவறு. கூட்டுறவு கூட்டாட்சி வந்து பாத்தீங்கன்னா கிரான்வில்லி ஆஸ்டின் இது சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, மையப்படுத்தப்பட்ட போக்கு கொண்ட கூட்டாட்சி இது தவறு. ஜவஹர்லால் நேரு வந்து சொல்ல.
அப்ப எது மட்டும் கரெக்ட்? 1 3 1 3 மட்டும் சரி. இதுக்கு வந்து 1 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் எந்த விதியின் கீழ் வருது? 123னா குடியரசுத் தலைவர், 213னா ஆளுநர். 213 ஆளுநர், சி. அடுத்து பாருங்க, மாநில முதலமைச்சரின் நியமனம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், தவறு. மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம், ஓகேவா? ஆனா அவர் என்ன பண்ணும்? 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படணும். அடுத்தது, மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில், முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். இதுவும் கரெக்ட். அப்போ 2 3 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 3 வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சமத்துவ உரிமை 14 to 18 தான். சுதந்திர உரிமை 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 to 30. இங்க 25 இருக்கு, 26. அது 25 வந்து மத சுதந்திரங்களை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப பாருங்க, இது மட்டும் தான் கரெக்ட். அப்போ 1 3 கரெக்ட், ஓகேவா? 1 3 சரி. அப்போ சி ஆன்சர். அடுத்து பாருங்க, பின்வருவனோற்றுள் இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது எது? கூட்டாட்சி சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது மாநில சபை. ஏன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாகாணத்துல சுயாட்சி அப்படின்றதுதான் இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருந்திருக்கும். சட்டமன்றம், பொறுப்புள்ள அரசாங்கம், கவர்னர் ஜெனரலால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ராஜா. ஓகே, இதுதான் இல்ல, ஓகேவா? இது ஆனா கரெக்டா தெரியல, பட் இதுதான் இல்ல. நம்ம வந்து படிக்கிறத வச்சு சொல்றோம், ஓகேவா? இப்ப 1935 இந்திய அரசு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி உருவாக்குறதுக்கு தான் அந்த சட்டமே போடப்பட்டது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, மத்தியிலும் சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும், மாநிலத்துல மாநில சபை அப்படின்றது இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள தேசத்தின் ஒற்றுமை என்ற சொற்றொடர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என மாற்றப்பட்டிருக்கும். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, இது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகவரியிலே கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆயுத கிளர்ச்சி, இந்த உள்நாட்டு கழகம், ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தைகளையும் வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இங்க என்ன ஸ்பெசிபிக்கா கேட்கிறாங்கன்னா முகவுரை கேட்கிறாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, தார் ஆணையனா உங்களுக்கு தெரியும். தார் ஆணையனா மாநில மறுசீரமைப்பு பத்தி, ஓகேவா? இப்ப மாநிலங்கள் உருவாக்குவதற்கு, மொழிவாரியா மாநிலங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக எஸ்கே தார் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து மண்டல் கமிஷன் தெரியும். மண்டல் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு தொடர்பானது. சொரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமை, அசோக் மேத்தா கமிட்டி பஞ்சாயத்து ராஜ், 2 அடுக்கு முறையை பரிந்துரைச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் பாருங்க. அப்ப வந்து 3 4 2 1 3 4 2 1 ஏல இருக்கு, ஏதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, 109வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு, ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கீழ்கண்ட எது எவை அடிப்படை கடமைகள்ல இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இயற்கை சூழலை பாதுகாக்கணும், ஓகேவா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 51A(G)ல வரும். பொது சொத்துக்களை பாதுகாத்து வன்முறையை கைவிடுறது, ஓகேவா? அடுத்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது, இது வந்து தவறு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு AB 2 இருக்கு, இல்லை எதுன்னு கேட்கிறாங்க, சி மட்டும் கிடையாது. அடுத்து பாருங்க, ஓகே, இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம், அதாவது நாடாளுமன்ற முறை எடுத்திருப்போம், அங்க இருந்து ஈரவை முறை எடுத்திருப்போம். சோவியத் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு திட்டம் அங்கிருந்து நம்ம எடுத்திருப்போம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதிமன்றம் இருக்கு, அது தவறு. ஆஸ்திரேலியாவை வந்து
பொதுப்பட்டியல் எடுத்திருப்போம். அப்ப இது வந்து தவறு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்க முறை எங்க இருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம். அப்போ 1-3 இங்க என்ன அப்படின்னா கரெக்ட். 1-3 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992ல இயற்றப்பட்டு 93ல நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா, 93ல நடைமுறைக்கு வந்திருக்கும். தேசிய ஊராட்சி தினம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1993 ஏப்ரல் 24ல நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த ஏப்ரல் 24 தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தேசிய ஊராட்சி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கிய பிரிவு ஆர்டிகல் 40 தான் உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல பத்தி டிபிஎஸ்பில நமக்கு சொல்லியிருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்பில் SC/STக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது 73வது சட்ட திருத்தம். அப்ப பாருங்க, சரியான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-4 2-4 வந்து உங்களுக்கு சரியான இணை. அடுத்து பாருங்க 133, பண மசோதாவை பற்றி கீழ்கண்ட கூற்றை கருத்தில் கொள்ளவும். பண மசோதா 2 அவைகள் ஏதேனும் ஒன்றுல கொண்டு வர முடியும் கிடையாது. எதுல மட்டும்தான் கொண்டு வரலாம், மக்களவையில மட்டும்தான் கொண்டு வரலாம். அதாவது லோக்சபால மட்டும்தான் கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க, மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. ஏற்கலாம், ஏற்காமலும் போலாம். அப்ப நிராகரிக்க முடியும், இங்க முடியாதுன்னு இருக்கு. அப்ப அதுவும் தவறு. பண மசோதா என்பது புதிய வரிகளை இயற்றுவது, நீக்குவது, மாற்றுவது ஆகியவற்றை கருத்தில் கொண்டது. அது சரிதான். அடுத்தது, பண மசோதாவானது தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பதுடன் தொடர்புடையதாகும். அதுவும் கரெக்ட் தான். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-4 கரெக்ட். அப்ப பாருங்க 3-4 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமை பெறுதல் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. 26 ஜனவரி 1950 அல்லது அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வெளியே பிறந்தவர், ஆனால் டிசம்பர் 10 1992க்கு முன். ஓகேவா, இப்ப இப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வம்சாவளி அடிப்படையில குடியுரிமை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். அடுத்து பாருங்க, பதிவு மூலம் குடியுரிமை பெறுதல். ஒரு வெளிநாட்டவர் சட்டவிரோதமாக குடியேறியவர் அல்ல, இந்திய அரசாங்கத்திடம் பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தில் இந்திய குடியுரிமையை பெறலாம். ஓகேவா, அவர் சட்டவிரோதமா குடியேறாம இருந்து அவர் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் வசிச்சாரு அப்படின்னா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள், அப்ப அவர் என்ன பண்ணலாம், பதிவு மூலம் என்ன பண்ணலாம், குடியுரிமை பெறலாம், விண்ணப்பிக்கலாம். இயற்கை மயமாக்கல் மூலம் குடியுரிமை. இது பாருங்க, ஒரு புதிய நிலப்பரப்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறினால் நிலப்பரப்பு உள்ள நபரை இந்திய குடிமகனாக இந்திய அரசாங்கம் குறிப்பிடும். ரைட் தான். ஆனா இது பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் 1962ல பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அது ஒரு பிரெஞ்சு பகுதி இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ 1 மட்டும்தான் இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1. ஓகேவா, அப்ப இதுல பாருங்க, ஓகே, உங்களுக்கு 1-2 கொடுக்கல. பதிவு மூலம் குடியுரிமை பெறுதல்ல ஒரு வெளிநாட்டவர் சட்டவிரோதமாக குடியேறியவர் அல்ல, இந்திய அரசாங்கத்திடம் பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தில் இந்திய குடியுரிமை பெறலாம். ஆனா இதுல என்னன்னா அவர் வந்து எவ்வளவு ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கி இருக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பட் அதனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 1 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, விதி 243A. ஏ வந்து கிராம சபையை பத்தி சொல்லுங்க. ஓகேவா, ஐ வந்து பாத்தீங்கன்னா இன்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம்னா மாநில நிதிக்குழு பத்தி சொல்லுவோம். அப்ப கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல், ஓ வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற தலையீடுக்கு தடை. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஏ தான் இதுக்கு வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, அமைச்சர்களை நியமிப்பதில் அவர்களுக்கான பணிகளை ஒதுக்கீடு செய்வதிலும் பிரதம மந்திரிக்கு எவ்வித பொறுப்பும் இல்லைன்னு இருக்கு. ஆக்சுவலி இவருடைய பரிந்துரை தான் அங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நியமித்தலும் அதுக்கப்புறம் இடங்களை ஒதுக்கி கொடுக்கறது நடக்கும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இங்க தவறா கொடுத்திருக்காங்க. பிரதம மந்திரி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவராக இருப்பதுடன் அவர் அமைச்சரவையின் தலைவராகவும் இருப்பார். அப்ப அது கரெக்ட். ஆர் வந்து கரெக்ட். அப்ப ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து பாத்தீங்கன்னா சரி. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்டவற்றின் வழியாக ஏற்படுகிறது. இந்திய குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன்வந்து என்ன பண்ணலாம், நாட்டினுடைய குடியுரிமையை பெறுதல். அதாவது இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்ட வழிகளில் ஏற்படுகிறது. எந்தெந்த வழியில ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்திய குடியுரிமையை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன் வந்து பிற நாட்டின் குடியுரிமை பெறுதல். அப்ப பிற நாட்டினுடைய குடியுரிமை பெற்றார்னா
அவருடைய குடியுரிமை இங்க ரத்து செய்யப்படும். இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் அயல் நாட்டில் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் அவருடைய குடியுரிமை பறிக்கப்படும். அடுத்து பாருங்க, இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் பிற நாட்டில் தண்டனை பெற்றிருந்தால், குறைவில்லாமல், ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு மேல அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் பிற நாட்டில் தண்டனை பெற்றிருந்தால் அப்பவும் அவருடைய அந்த குடியுரிமை அப்படின்றது ரத்து செய்யப்படும். கொடுக்கப்பட்டுள்ள சரியான பதில் எதுன்னு கேட்கிறாங்க. 1, 2, 3ங்க அனைத்துமே ஓகேவா, 1, 2, 3. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 இயற்றப்பட்டதுங்க. இதுல கிராம பஞ்சாயத்துகளின் சில குறிப்பிட்ட விருப்புரிமை பணிகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் 111ங்க. ஆர்டிகல் 111 இது நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா கா வெங்கடேசனுடைய தமிழ்நாடு மின்னாளுமை அப்படின்ற புக் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம பார்க்கலாம், இந்த ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்திய குடியரசு துணைத் தலைவரின் பாருங்க, துணைத் தலைவரின் தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடு. இந்திய குடிமகனாக இருக்கலாம், குடிமகளாக இருக்க வேண்டும், அவருடைய தகுதி. அடுத்து 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்று இருக்கணும். இந்த மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருந்தா போதும், குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும். ஆனா துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கும். அப்ப துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். அப்ப பாருங்க, கரெக்டா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மக்களவை வச்சிருக்காங்க. மக்களவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தான் வரும்? குடியரசுத் தலைவருக்கு வரும். ஆனா துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, புதிய மாநிலங்கள் பிரித்தல். ஹரியானா எங்க இருந்து பிரிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஹரியானா பஞ்சாப்ல இருந்து பிரிக்கப்பட்டது. ஹரியானா பஞ்சாப்ல இருந்து பிரிக்கப்பட்டது. இது ஒண்ணு நம்ம கரெக்டா பண்ணாலே இது அடிச்சிடலாம். உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேவா. உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தராஞ்சல்னு பிரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் உத்தரகாண்டா பெயர் மாற்றிருப்பாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பம்பாயில இருந்து பிரிஞ்சிருக்கும். சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சிருக்கும். அப்ப பாருங்க, ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 253 கீழ் இந்திய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலி இந்த 253 எது சொல்லுது அப்படின்னா சர்வதேச ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கக்கூடிய சட்டம், அங்கீகரிக்கக்கூடிய சட்டம், ஓகேவா. சர்வதேச ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றுவதற்கு தான் ஆர்டிகல் 253 அப்படின்றத பயன்படுது. அப்ப இது இந்திய மறுவாழ்வு கவுன்சிலின் சட்டம் 92 இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா. அப்ப இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, டி. ஓகே பாருங்க, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கோம், ஓகேவா. நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ அப்படின்றத அப்லோட் பண்ணலாம்.